I welcome you to learn English. இதில் adjectives வச்சு எப்படியெல்லாம் sentences frame பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் பெரிதாக சிந்திக்கிறீர்கள். அந்த பெரிதாக அப்படிங்கிறது தான் adjective. அதே மாதிரி சிறிதாக, big, small, good, smart இது எல்லாமே adjectives. இந்த வீடியோவில் நீங்கள் பெரிதாக சிந்திக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை ஆப்போசிட்டாக மாற்றணும். பட் மீனிங் மாறக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரியான adjective-ஐ நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பெரிதாக சிந்திக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். உங்களது சிந்தனை சிறிதாக இல்லை. அந்த சிறிது அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இதை நீங்கள் இங்கிலீஷில் பண்ண போகிறீங்க. யூ திங்க் பிக், யூ டு நாட் திங்க் சிம்பிள். ஸோ இந்த பிக், சிம்பிள் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்ஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். அட்ஜெக்டிவ்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வாக்கியங்கள் இங்கிலீஷில் பேசலாம், எழுதலாம். பிக், ஸ்மால், குட், ஷார்ட் இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. வாட்ஸ் அன் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ் எக்ஸ்பிளைன்ஸ் எ நவுன். நவுன்னா என்னது? பெயர்ச்சொல். பெயரை குறிக்கும் வார்த்தை பெயர்ச்சொல். அந்த பெயரை குறிக்கும் வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அட்ஜெக்டிவ். இப்போ ரூம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அறை. அது எப்படிப்பட்ட அறை, எப்படிப்பட்ட ரூம்? பிக் ரூம். அந்த பிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். புக் அப்படின்னா புத்தகம். எப்படிப்பட்ட புத்தகம்? ஸ்மால் புக், சின்ன புத்தகம். ஸ்மால்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ இதில் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்கிறத பாருங்கள். பிக், பிக்கர், பிக்கஸ்ட். எப்படி வேர்பில், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை வேர்பில் 3 டென்சஸ் இருக்குல்ல, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்க்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்கிறத பாருங்கள். பிக், பிக்கர், பிக்கஸ்ட். பிக் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டிகிரி, பிக்கர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி, பிக்கஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, இந்த பிக் அப்படிங்கிற வார்த்தையை விட பிக்கர் பெருசு, பிக்கர் அப்படிங்கிற வார்த்தையை விட பிக்கஸ்ட் பெருசு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குட், பெட்டர், பெஸ்ட் இதெல்லாம் இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, குட், பெட்டர், பெஸ்ட் இதனுடைய லிஸ்ட் எங்கே இருக்கும்? டிக்ஷனரியில் உங்களுக்கு கடைசி பேஜ்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட்லேயோ கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். நவ் லெட் அஸ் ப்ராக்டிஸ். வி கிவ் எ குட் ஐடியா. நாங்கள் ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்குறோம். வி கிவ் எ குட் ஐடியா. இதை ஆப்போசிட்டாக மாற்றணும். பட் மீனிங் மாறக்கூடாது. வி கிவ் நோ ஐடியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள். வி கிவ் நோ ஐடியா, நாங்கள் ஐடியா எதுவும் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். வி கிவ் எ பேட் ஐடியா, நாங்கள் ஒரு மோசமான ஐடியாவை கொடுக்குறோம். இதுவும் ராங். த ஆன்சர் இஸ் வி டு நாட் கிவ் எ பேட் ஐடியா. தட்ஸ் த கரெக்ட் ஒன். நெகட்டிவாக கொடுத்துருக்குறோம், ஆனால் மீனிங் மாறல. வி டு நாட் கிவ் எ பேட் ஐடியா. ஸோ ஹியர் பேட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். நவ் டூ திஸ். டிரைவிங் இஸ் ஃபாஸ்டர் தேன் வாக்கிங். இந்த சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றுங்க. கரெக்டாக என்ன அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் எல்லா ஆப்ஷன்ஸையும் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள். அதனுடைய தமிழ் மீனிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் ப்ராக்டிஸ். நவ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ டு நாட் லைக் எ நாய்ஸி சரௌண்டிங். இதில் அட்ஜெக்டிவ் எது? ஐ டு நாட் லைக் எ நாய்ஸி சரௌண்டிங். இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் எது? அதே மாதிரி கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் அட்ஜெக்டிவ்? நெகட்டிவாக எப்படி மாற்றலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாய்ஸி அப்படிங்கிற வேர்ட் அட்ஜெக்டிவ். அதனுடைய ஆப்போசிட் காம். ஐ லவ் காம் சிச்சுவேஷன். எனக்கு சத்தமான சரௌண்டிங் சூழ்நிலை பிடிக்காது, அமைதியான சிச்சுவேஷன் தான் பிடிக்கும். ஐ லவ் காம் சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இட்ஸ் ஹியூஜ். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எல்லா சென்டென்சஸ்க்கும் மீனிங் கண்டுபிடிங்க. இட்ஸ் ஹியூஜ், திஸ் இஸ் நாட் ஸ்மால். ஓகே, இந்த ஹியூஜ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஸ்மால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நாட் ஸ்மால் அப்படின்னா சிறியதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் மேக்னிஃபிசியன்ட். மேக்னிஃபிசியன்ட் இஸ் ஆல்சோ an adjective. It's tiny. Tiny is also an adjective.
யூ ஆர் கிவிங் எ மார்வலஸ் ஐடியா. இதில் எது அட்ஜெக்டிவ்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ஆன்சர் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ ஆர் கிவிங் எ மார்வலஸ் ஐடியா. மார்வலஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். யுவர் ஐடியா காசஸ் கிரேட் ஒண்டர். தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இட்ஸ் நாட் எ மார்வலஸ் ஐடியா. ஸோ ஆப்போசிட்டாக இருக்குது, பட் மீனிங் மாறி இருக்குது. யுவர் ஐடியா இஸ் பேட், அதுலேயும் ஆப்போசிட்டாக இருக்குது, மீனிங் மாறி இருக்குது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at this next sentence. Kodaikanal is cooler than Madurai. இந்த கூலர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஏதாவது 2 விஷயங்களை கம்பேர் பண்ணுறப்ப, 2 விஷயங்கள் மட்டுமே கம்பேர் பண்ணுறப்ப இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஆப்போசிட் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கொடைக்கானல் இஸ் நாட் ஹாட்டர் தேன் மதுரை. ஸோ எந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதில் என்ன அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தட் இஸ் தி எக்ஸசைஸ். இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ஆப்போசிட், மீனிங் மாறாமல் ஆப்போசிட் இருக்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியான சென்டென்ஸ் தான். இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். லாங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இட்ஸ் நாட் எ ஷார்ட் ப்ராசஸ். ஷார்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அதே மாதிரி இட்ஸ் எ குட் ப்ராசஸ். குட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அனதர் ஈஸி சென்டென்ஸ், ஹி இஸ் அன் இன்டெலிஜென்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஹி இஸ் நாட் எ ஃபூல். இந்த ஃபூல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, இந்த கிளவர் அப்படிங்கிற வார்த்தையும் அட்ஜெக்டிவ் தான், பட் மீனிங் மாறிடுது. ஹீ இஸ் நாட் கிளவர் அப்படின்னா மீனிங் மாறிடுது. அதே மாதிரி ஹீ இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் அப்படின்னாலும் மீனிங் மாறிடுது. மீனிங் மாறாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். This is not the beginning of this exercise. Okay, beginning, end. So that's the correct answer. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் வேறு இருக்கும், கொடுத்துருக்கிற வாக்கியம் மாதிரி இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.